காட்டுங்க. ஓகே காட்டுங்கக்கா. தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாக்குத்தட்டு எப்படி தயாரிக்கிறான்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். நம்ம பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 2 மிஷின் ஓடிட்டு இருக்கு. எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அதேமாரி ஒவ்வொரு தட்டோட ப்ரைஸ் எவ்வளோ, அந்த மிஷின் போகிறதுக்கான காஸ்ட் எவ்வளோ அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கம்பெனியில் பார்த்தீங்க அப்படின்னா 2 மிஷின் போட்டிருக்காங்க. இது வந்து ஜஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வீட்டோட மொட்டை மாடியில் தான் போட்டிருக்காங்க. நல்லா பாருங்கள், காட்டுறேன். இங்கே பாருங்கள், வீட்டோட மொட்டை மாடியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சீட் இறக்கி பார்த்தீங்க அப்படின்னா அதில் தான் மிஷின் போட்டிருக்காங்க. இடம் தேவைன்னு சொல்லி பயப்பட தேவையில்லை. நம்ம வீட்டு மேலே கூட போட்டுக்கலாம். நீங்கள் சப்போஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வீட்டுக்கு மேலே கூட போட்டுக்கலாம். நீங்கள் தனியாக அதுக்காக நம்ம இடம் இல்லைன்னு சொல்லி வருத்தப்பட தேவையில்லை. அது பேக் சைடில் பாருங்கள், அந்த அக்காவோட பேக் சைடில் பாருங்கள், வீட்டுக்கு தண்ணி போகிறதுக்கு டேங்க் கூட வச்சுருக்காங்க. ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஏதோ ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னா அதுக்கு வந்து இடம் ரொம்ப தேவைப்படும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. வீட்டு மேலேயே இருந்தால் கூட போதும். அங்கே பாருங்கள், ஒரு லேடி ஒருத்தர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்தாண்ட ஒரு அண்ணா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. இது ஒரே டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 டைப் ஆஃப் தட்டு தயாரிக்கலாம். இங்கே பாருங்கள், காட்டுறேன், தெரியுதுங்களா? நிறையா சைஸில் இருக்குது. அதேமாரி ஒவ்வொரு தட்டும் என்னென்ன எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சப்போஸ் இதை போடணுன்னு யாருக்காவது ஐடியா இருந்தால் கூட நான் எப்படி இதோட காஸ்ட் எவ்வளோ என்னென்னு எல்லாம் கேட்டு சொல்கிறேன். டீட்டெயிலாக பாருங்கள். டைம் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்லா ஃபஸ்ட்டு எல்லாம் ஊற வைக்கணுமாம்மா எல்லாத்தையும்? நல்லா ஊற வச்சு அப்புறமேட்டுக்கு நல்லா தேய்ச்சி ப்ரெஷ் போட்டு கழுவிங்களா? அதுக்கு தான் ப்ரெஷ்ஷா? சரி சரிங்கம்மா. எவ்வளோ நேரம் ஊற வைக்கணுமா? இது நல்லா பண்ணி ஊறி போயிருங்கண்ணே. கொஞ்சம் நப்பாவுக்கு இது பனிக்காலத்துக்கு. ஓ, பனிக்காலத்துக்கு நப்பாகிறதுனால நல்லா ஊறிடுங்களா? சீக்கிரம் ஊறி போயிடும். வெய்ய காலத்துக்கலாம் ஊறவே ஊறாதுன்னு வேலை ஏகப்பட்ட வேலை வாங்கும். வெய்ய காலத்தில் எவ்வளோ நேரம் ஊற வைக்கணுமா? அரை மணி நேரம்னாலும் அரைச்சிக்கணும். வெய்ய காலத்துலையா? ஆமாம். இப்போ பனிக்காலங்கிறதுனால ஒரு 1/4 மணி நேரம் மட்டும் ஊற வச்சப்போ 1/4 மணி நேரம் இது ஊற வச்சுட்டு அதை எடுத்து அடுக்கணும்னா சரியா போயிருங்க. உங்கள் டைம் சரியாக போயிருங்களா? ஊறி போயிடும், மறுத்து கழுவுவேன். ஓகேம்மா. அந்த வெய்ய காலத்தில் தான் இங்கே ஊறாது. நீங்கள் அந்த அண்ணா ஓனர் இருக்காருங்க, அம்மாங்களா? இல்லை, கணக்கு கூலிக்கு வந்துருக்குறேன். சரி சரிங்கம்மா. சொந்தக்காரர் தான், அத்தை. ஓகேம்மா. ஒன்று எடுத்து க்ளீன் பண்ணி காட்டுங்கம்மா எப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் ஊறணுங்களா? ஊறினா தான் அந்த அழுக்கு வருங்களா? அழுக்குலாம் போயிடும். அங்கே போடுறதுக்கு வேணும்ல. ஓ, போடுறதுக்கு வந்து நல்லா ஊறின வெட்டிக்கு அதுக்கப்புறம் அழுக்கு க்ளீன் பண்ணால் தான் நல்லா இருக்குங்களா? நல்லா ஊறணும். 2 பக்கமும் க்ளீன் பண்ணுங்களாம்மா? 2 பக்கமும் க்ளீன் பண்ணணும். இப்படி 2 பக்கமும் மேலேயும் போட்டு முடிச்சுட்டு அது சுற்றி விட்டு கூட ஊறணும்னா தேய்ச்சி விடுவோங்கண்ணே. ஓகேம்மா. இன்னுட்டு ஊறணும். இன்னும் ஊறணுங்களா? இது வந்து நீங்கள் அந்த க்ளீன் பண்ணி போட்டதுங்களா? ஆமாம் கண்ணு. இது எவ்வளோ நேரம் அந்த மாதிரி க்ளீன் பண்ணி இது எவ்வளோ நேரம் அங்கே வச்சுருக்கணும்? இதே கண்ணு கட்டி கட்டி வச்சுருவேன். ஓ, க்ளீன் பண்ணி இந்த மாதிரி வச்சுருவீங்களா? இது நாளைக்கு ஓட்டுறதுக்குங்களா? சரி சரிங்கம்மா. நாளைக்கு ஓட்டுறதுக்காகவா? அது ஈரம் வந்து காஞ்சி போனாலும் ஒன்றும் பண்ணாதுங்களா? சாக்கு போட்டு மூடிக்குவோம். ஓ, ஈரசாக்கு போட்டு மூடுறதுனால கொஞ்சம் நப்பாவே இருக்குங்களா? பாருங்க, ஈரசாக்கு போட்டிருக்காங்க. ஈரசாக்கு போட்டதுனால கொஞ்சம் நப்பாவே இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த அந்த தண்ணி வந்து அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்களா? அப்படியே இருக்கும், காயாது. நப்பா இருக்கும், அப்படியே கொஞ்சம் நப்பாவே இருக்குங்களா? சரிங்கம்மா. உங்கள் பேர் சொல்லுங்கள் பஸ். கோபிங்களா? நீங்கள் எவ்வளோ வருஷமாக பஸ் ஒர்க் பண்ணுறீங்க? 1 வருஷமாக ஒர்க் பண்ணுறீங்களா? அந்த தட்டு வந்து கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாட்டி க்ளீன் பண்ணாங்களா, அந்த தட்டுங்களா? இதெல்லாம் க்ளீன் பண்ண தட்டுங்களா? இப்போ இதை எடுத்து இந்த மிஷினில் வைக்க போகிறீங்களா? இது வந்து எவ்வளோ டெம்பரேச்சரில் ஹீட்டாக இருக்குன்னா? டெம்பரேச்சர் வந்து இப்போ வந்து நான் 100 வச்சுருக்கேன். ரெண்டுமே 100 இருக்கலாம். இது என்ன டெம்பரேச்சருங்க? அது என்ன டெம்பரேச்சருங்க? இது வந்து மேல் டையுங்க. இந்த மேலே இருக்கக்கூடிய டையோட டெம்பரேச்சருங்களா? அது வந்து 55 வச்சுருக்கீங்களா? இருங்க, நல்லா ஜூம் பண்ணி காட்டிடுறேன். 55 இருக்குது. கீழே இருக்கக்கூடிய டைனா? கீழே ஒரு டை வந்து இந்த 100 வச்சு போகிறீங்களா? கீழே இருக்கிறது வந்து அதிகமாக இருக்குங்களா? மேலே இருக்கிறது வந்து கம்மியாகவும் கீழே இருக்கிறது கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கணுங்களா? ஒரு தட்டு வைங்கண்ணா. இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா பெடல் பண்ணுற மாதிரிங்களா?
ரைட் சைடு அழுத்துனீங்க அப்படின்னா மேலே டை வந்து மேலே ஏறிக்கலாம், லெஃப்ட் சைடு அழுத்துனீங்க அப்படின்னா கீழே வந்துருங்களா. இப்போ இது எவ்வளோ நேரம் விடணும்னா சும்மா 2 செகண்ட் 3 செகண்ட் விட்டா போதுங்க, அவ்வளோதாங்களா? உடனே தட்டி வெளியே வந்துருங்களா? ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா ஹீட் ஆகி ரொம்ப காஞ்சிடும். ரொம்ப அந்த எப்படி சொல்கிறதுனா மெல்ட் ஆன மாதிரி ஆயிருங்களா? காட்டுங்கண்ணா. ரொம்ப இந்த மாதிரி கலராக வந்துடும். உங்கள் கலர் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் எப்படி கருகி போனால் எப்படி அந்த மாதிரி வருங்களா? இந்த ஒயிட்டாக இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உடனே எடுத்து அப்படின்னா நல்லா ஃபினிஷிங்காக ஒயிட்டாக இருக்கும். கரெக்டாக நல்லாயிருக்கும். ஓகேண்ணா. இது என்ன மறுபடியும் ரைட் சைடு எழுத்துறீங்க? ஓ, இதுலேருந்து ஒரு செட்டு இதுலேருந்து ஒரு செட்டுங்களா? அந்த மிஷினுக்கு வந்து லெஃப்ட் சைடுங்களா? ஓகே. ஒவ்வொரு சிஸ்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுங்களா? இப்போ இதை எடுத்து காட்டுங்கன்னா பார்க்கலாம். என்னன்னா அது ஹீட் இன்னும் ஆயிருக்காதுங்கிறீங்களா? எவ்வளோ நேரம் இருக்கணும் கரெக்டாக சொல்லுங்கள். இது வந்து உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் வைக்கணுமா ப்ரோ? முதல் 1 நிமிஷம் சொன்னீங்களா? 2 நிமிஷம் வைக்கணுங்களா? ஹீட்டை பொறுத்து இருக்குங்களா? அந்த அட்டையோட ஈரப்பதத்தை பொறுத்து இருக்குன்னு சொல்ல வரீங்களா? ஓகே ஓகே ப்ரோ. அவ்வளோதானா ப்ரோ? ரெடி ஆகிடுச்சிங்களா? ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ ஹீட் மட்டையோட கலரே அப்படிங்களா? ஓகே ஓகே. இது எடுங்க ப்ரோ, இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எடுங்க ப்ரோ. கையை வச்சா வந்து சுட்டுருங்களா ப்ரோ? ரொம்ப ஓகே ஓகே. என்னன்னா ஒயிட்டாக வச்சா ஒயிட்டாக வருங்கிறீங்களா? ஓகே. இப்போ அட்டை வந்து ஈரம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா உடனே எடுத்துடலாம், ஈரம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் லேட்டாகும்னு சொல்ல வரீங்களா? ஓகே ஓகே. லைனாக இருக்குங்க, 1 by 1 வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக அவர் எடுத்துருவார் அவர் பாட்டுக்கு. இது வந்து அதிகமாக ஹீட் ஆயிடுச்சுங்களா? அதனால தான் கலர் இந்த மாதிரி இருக்குங்களா? ஓகே. அந்த அக்கா கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா கேட்டேன், அந்த அக்கா வந்து பபிள்சிட்டி பிடிக்காதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால் நானே பேசி வீடியோ எடுத்துக்கிறேன். லேடிஸ் அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு வீட்டில் இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லி ஐடியா இருக்கும். சப்போஸ் போடுன்னு நினைக்கிறீங்க, போடலாம். போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மணி ஏர்ன் பண்ண முடியுங்க. நீங்கள் பாருங்கள், அந்த அக்கா பண்ணிகிட்டு இருக்காங்க. அக்கா நீங்கள் எவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ணுறீங்க? அந்த அக்கா சொல்ல மாட்டேங்கிறாங்கப்பா, ஓடிடுறாங்க இப்போ இந்த அண்ணாடி தாண்டியும். இங்கே பாருங்கள், அந்தாண்ட ஒரு மிஷின் இருக்குது, அந்த மிஷின் பார்த்துட்டு இருக்காங்க. இந்தாண்ட வந்து இந்த அண்ணன் பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்து இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குட்டி குட்டி கப்பு தயாரிக்கூடிய டைங்க ப்ரோ. இது எவ்வளோ நேரம் ப்ரோ இருக்கணும்? இதுவும் அதே டைம் தான். அந்த அட்டையோடைய ஈரப்பதத்தை பொறுத்து இருக்குங்களா? ஈரப்பதம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா 1 நிமிஷத்தில் கூட எடுத்துடலாம். ஈரப்பதம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகுங்களா? இது வந்து சின்ன சைஸுங்களா? இந்த சைஸ் பாருங்கள், இது கொஞ்சம் சின்ன சைஸு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயே கொஞ்சம் கீழே கொஞ்சம் குழியாக இருக்க மாதிரி, இது கொஞ்சம் இதாக இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே டிஃப்ரெண்ட் நல்லா தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேயே குட்டியாக ஒன்று இருக்குது. இந்த வீட்டில் ஃபங்க்ஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேஸ்திரி இதெல்லாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அதுக்காக வந்து சின்னதாக குட்டியாக பண்ணிகிட்டு இருக்காங்க. காட்டுங்க, கொஞ்சம் ஜூம் பண்ணி நல்லா காட்டிடலாம். இதெல்லாம் வந்து பெரிய பெரிய இதுங்களா ப்ரோ? பெரிய தட்டுங்களா? இது ஓப்பன் பண்ணுங்க ப்ரோ. போகலாம். ஹீட் ஆயிருக்குங்களா? சப்போஸ் இந்த மாதிரி ஆகாமல் பாஸு இப்போ இந்த மாதிரி பிடிச்சிட்டு வருதில்ல, இப்போ அதை மறுபடியும் ரிட்டன் உள்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுப்பீங்களா இல்லை எப்படி எடுப்பீங்க? மறுபடியும் ரிட்டன் பார்த்தீங்கன்னா உள்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணி மறுபடியும் தான் எடுப்பீங்களா? ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கையில் வந்து ரொட்டேட் பண்ணி கையில் இழுப்பீங்களா? வராதுக்கு இந்த மாதிரி தான் பண்ணணுங்களா? இப்போ பாருங்கள், அது இடத்துல ஒட்டிட்டுச்சு பார்த்தீங்கன்னா அதை வந்து இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது பண்ணி எடுத்துட்டாங்க. அதேமாரி தட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹீட்டாக இருக்குது, ஏன்னா 100 டிகிரி டெம்பரேச்சரில் இருக்குல்ல, அதனால் தட்டு கொஞ்சம் ஹீட்டாக இருக்குது, கையிலே பிடிக்க முடியல, அந்தளவுக்கு ஹீட்டாக இருக்குது. ப்ரோ அதுவும் என்ன டைப் ப்ரோ? சின்னதுங்களா? அதுலேயே கொஞ்சம் சின்னதுங்களா? அதில் அந்த புகை வருது பாருங்கள், அந்தளவுக்கு ஹீட்டாக இருக்குது. வச்சுருங்க ப்ரோ, வச்சுருங்க. அந்தளவுக்கு ஹீட்டாக இருக்குது. இப்போ நம்ம இவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தட்டு எவ்வளோ ப்ரைஸ்ன்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ப்ரோ அந்த தட்டோட ப்ரைஸ் சொல்லுங்கள் ப்ரோ. இது வந்து 6 இன்ச்சுங்க. 6 இன்ச்சுங்களா? 6 இன்ச்சுங்களா?
6.5ங்களா? ஓகே ப்ரோ. இது எவ்வளோ ப்ரோ ப்ரைஸ்? 2 ரூபா. 2 ரூபாங்களா? அடுத்து ப்ரோ இது வந்து 5 இன்ச்சு சைஸு. 5 இன்ச்சு சைஸுங்களா? இது எவ்வளோ ப்ரோ? 1.5 ரூபா. 1.5 ஒரு பீஸ் வந்து 1.5 ரூபாங்களா? அடுத்து ப்ரோ அதுலேருந்து எடுத்து காட்டுங்க ப்ரோ. இந்த சைஸு இது 1 ரூபாய்க்கு 2 பீஸ் வரும். ஒரு பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 காசு வருங்களா? ஓகே. 1 ரூபாய்க்கு 2ங்களா? ஓகே ப்ரோ. இது ப்ரோ இந்த பெரிய தட்டு இது வந்து 12 இன்ச்சுங்க. எத்தனை ப்ரோ? 12 இன்ச்சு. 12 இன்ச்சுங்களா? ஓகே ப்ரோ. சைஸ் 12. ஓகே ப்ரோ. இது வந்து 5 ரூபா 50 பைசா வரும். 5 ரூபா 50 காசு வருங்களா? ஓகே ப்ரோ. அடுத்த சைஸ் ப்ரோ இதே மாதிரி இது 5 இன்ச்சு தான். நான் நீங்கள் சொன்னல ரேட்டு 1.5 ரூபான்னு சொன்னேன். ஓகே ஓகே ப்ரோ. அடுத்து அதோட சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்கிறது ப்ரோ. இதுங்களா? இது எவ்வளோ ப்ரோ? இது 10 இன்ச்சு. 10 இன்ச்சுங்களா? 4 ரூபா 50 பைசா. 4 ரூபா 50 காசுங்களா? ஓகே ஓகே. 4 ரூபா 50 காசு. ஓகே ப்ரோ. அடுத்து ப்ரோ அடுத்து இதோட சின்ன சைஸ். அது 2 சேம் சைஸுங்களா? இதுக்கப்புறம் வேறு எதுவும் இல்லைங்களா? ஓகே ப்ரோ. அடுத்து ப்ரோ இதாங்க 8 இன்ச்சு. இது 8 இன்ச்சுங்களா? இது எவ்வளோ ப்ரோ ரேட்டு? 3 ரூபாங்களா? ஓகே. அடுத்து ப்ரோ இந்த பீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓடல ஏற்கனவே ஸ்டாக் இருந்ததை எடுத்து காட்டுறாங்க. இது எவ்வளோ ப்ரோ வரும்? இது வந்து 6 இன்ச்சுங்க. 6 இன்ச்சுங்களா? ஓகே. 2 ரூபா. 2 ரூபா வருங்களா? ஓகே ப்ரோ. இது அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சின்ன சைஸுங்க. இது எவ்வளோங்க வரும்? இது வந்து 1 ரூபா. 1 ரூபா வருங்களா? இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெலிவரி கேட்டால் சேலம் மாவட்டத்துக்குள்ள அனுப்புவீங்களா ப்ரோ? அனுப்புங்க. சேலம் மாவட்டத்துக்குள்ள எங்கே டெலிவரி கேட்டாலும் கொடுப்பீங்களா? ஓகே ப்ரோ. இது ரேட் வந்து மாறுங்களா ப்ரோ இல்லை இதே ரேட்டு தானா? சீசன் தகுந்த மாதிரி மாறும். சீசனுக்கு தகுந்த மாதிரி மாறுங்களா? எந்த சீசனில் ரேட்டு கம்மியாக இருக்கும் ப்ரோ? ரேட் கம்மினா மே மாதம் இந்த மாதிரி இதில் கம்மியாக இருக்கும். மழை காலத்தில் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்குது. வெய்ய காலத்தில் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்குங்களா? இப்போ வந்து இப்போ சபரிமலை சீசனில் ஆமாம். இப்போ ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ ஏன்னா நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால அதுக்காக வந்து சபரிமலை சீசனில் நிறைய பேர் வாங்கிட்டு போவாங்க. அதுக்காக ரேட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா தட்டு கிடைக்கிறது கொஞ்சம் அந்த நம்மளுக்கு மட்டை வரது கொஞ்சம் கம்மியாக வரதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரேட்டு கூட வருங்களா? ஓகே ஓகே ப்ரோ. அதுக்கப்புறம் மிஷின் ரேட் எவ்வளோ ப்ரோ வரும்? மிஷின் ரேட்டு வந்து 2.5 லட்சம் செட் அப்படியே 2 செட் அப்படியே. அந்த 2 செட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 2.5 லட்சங்களா? அந்த பாட்டி நிற்கிறாங்களா அதுக்கும் புறநாடிக்கிறது ரெண்டுமேங்களா? அது ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா 2.5 லட்ச ரூபா வருங்களா? இப்போ தட்டுலாம் எங்கே ப்ரோ வாங்குவீங்க? இந்த மட்டைங்களா? மட்டை தான் பெங்களூர்லேயே. பெங்களூர்லைங்களா? ஓகே ப்ரோ. அது மட்டை ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்ல முடியுங்களா? டன் கணக்குங்களா இல்லை வெயிட் கணக்குங்களா இல்லை பீஸ் கணக்கு? பீஸ் மட்டை கணக்கு. ஒரு மட்டை கணக்குங்களா? ஒரு மட்டை எவ்வளோ? கணக்கு 3000 ரூபா வரும். ஒரு மட்டை வந்து 3000 ரூபா வருங்களா? எப்படின்னா நான் ஒரு பீஸ் எடுத்துக்காட்டுங்க ப்ரோ. எது 3000 ரூபான்னு சொல்லிட்டு எந்த மட்டை எடுத்தாலும் 3000 ரூபாங்களா? ஓகே ஓகே. இந்த ஒரு பீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3000 ரூபா வருங்களா? இந்த மட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகாங்களா? கர்நாடகாவில் வாங்குறாங்களா? ஒரு மட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3000 ரூபா வருங்களா? இதில் மினிமம் எத்தனை தட்டு ப்ரோ பண்ண முடியும்? வாங்கினா ஓரளவுக்கு ப்ராஃபிட் எடுத்துடலாம்ல ப்ரோ? போட்டா அப்படின்னா ஓரளவுக்கு அந்த மட்டை வாங்கின காசு ப்ளஸ் உங்கள் கூலி இதெல்லாம் சேர்த்து ப்ராஃபிட் எடுத்துடலாம்ல ப்ரோ? ஓகே ஓகே. தேங்க்ஸ் ப்ரோ.